ஏன்னா இன்னைக்கு மனிதர்களே கண்களை பார்த்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. முன்னாடியெல்லாம் கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசுனா ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கவிஞனே எழுதலாம். கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசு என்கிறாய், உன் கண்களை பார்த்த பிறகு எப்படி பேசுவது? எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. ஆனா இன்னைக்கு கண்களை பார்த்து பேசுகிற அந்த குணம் குறைஞ்சிருச்சு. ஒன்று மொபைலை பார்த்துக்கிட்டே பேசுறாங்க, சில பேர் வானத்தை பார்த்துக்கிட்டே பேசுறாங்க, நம்ம என்ன மேலையா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் தரையை பார்த்துட்டே பேசுறாங்க, சில பேர் நம்ம முன்னாடி தான் நிற்போம் அங்கிட்டு பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. நம்மகிட்ட பேசுறாங்களா பின்னாடி இருக்கிறவங்ககிட்ட பேசுறாங்களானே ஒரு டவுட் வரும். சில பேர் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. கண்களை நேர்கொண்டு பார்க்கிற பேச்சு என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது தான் புத்தகம் என்பதை நாம் வாழ்நாளில் மறந்து விடவே கூடாது. யார் கண்களை பார்த்து பேசுவாங்க? உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள், கண்ணியமானவர்கள் தான் கண்களை பார்த்து பேசுவார்கள். அப்படி என்றால் புத்தகம் உண்மையானது, ஒழுக்கமானது, கண்ணியமானது, நேர்மையானது. இப்படிப்பட்ட ஒன்றை வாசிக்காம இருக்கலாமா? எழுத்திடம் எனக்கு பிடித்த ஒன்று, அது எப்போதும் என் கண்களை பார்த்தே பேசும். புரியுதா உங்களுக்கு? நீங்க புஸ்தகம் படிக்கும் போது மட்டும் கண்களை பார்த்து தான் வாசிக்க முடியும். அந்த எழுத்து உங்க கண்களால் தான் உள்ள போகும். மற்ற எல்லாத்தையுமே பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு வேலை பார்க்கலாம், சினிமா கூட படம் ஓடிக்கிட்டே இருந்தால் நீங்க காதுகளால் மட்டும் கேட்கலாம். ஆனால் எழுத்தை வாசிக்கும் போது கண்களால் மட்டும்தான் வாசிக்க முடியும். எழுத்து கண்களை பார்த்து மட்டும்தான் பேசும். விவேக போதினி அப்படின்ற ஒரு இதழில் சங்கல்பமும் சம்பவமும் ஒரு சிறுகதையை அம்மணி அம்மாள்ன்ற ஒரு பெண் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வரலாறு என்ன? முதல் சிறுகதை எழுதினவர் வ.உ.சி. ஐயர் அப்படிங்கிறது தான். ஆனால் அதே காலகட்டத்தில் அம்மணி அம்மாள் இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. இந்த கதையும் பெண்களுடைய நிலையும் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் சரிசமமாக தான் இருக்கும். அந்த கதைக்கு பேர் சங்கல்பமும் சம்பவமும். சங்கல்பம்னா உறுதி எடுக்கிறது, இல்லை ஒரு லட்சியத்தோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். சம்பவம்னா உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம்னு சொல்லுவாங்களே, அதுதான். அப்படியே கடந்து போகிறது. அவங்க அந்த கதை எழுதுறாங்க. ஒரு கடற்கரையோர சவுக்கு தோப்பு, நிறைய சவுக்கு மரமாக இருக்குது, நூற்றுக்கணக்கான சவுக்கு மரம் இருக்குது. திடீர்னு ஒரு குரூப் வருவாங்க, பெரிய கப்பலில் வந்து நல்ல முதிர்ந்த மரங்களை எல்லாம் குறி வச்சுட்டு போயிடுவாங்க, சுண்ணாம்பில் குறி வச்சுட்டு போயிடுவாங்க. மத்தியானத்துக்கு மேலே விறகு வெட்ட வர்றவங்களாம் அந்த குறியிட்ட மரங்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொண்டு போவாங்க. இந்த பாய்மர படகு செய்கிறதுக்கு, மேஜை செய்கிறதுக்கு, இப்படி ஒன்றுக்கும் அதை எடுத்துகிட்டு போவாங்க. எல்லா மரமுமே இந்த தோப்பை விட்டு போனால் போதும் அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தது. எவ்வளோ நாள் தான் இந்த இடத்துல இருக்குது, மேசையானா என்ன, நாற்காலியானா என்ன, கதவாக இருந்தால் என்ன, இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் போதும்னு எல்லா மரமும் நினச்சிது. ஒரே ஒரு மரம் மட்டும் ஒரு லட்சியத்தோடு இருந்தது. சும்மா சாதாரண மேஜை கதவு இப்படிலாம் நம்ம போகக்கூடாது, ஏதாவது ஒரு வித்தியாசமாக இந்த உலகத்தில் அழியாத ஒரு இடத்த வந்து நம்ம பிடிக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதுக்காகத்தான் நம்ம அழிக்கப்படணும்னு அது மனசுக்குள்ள ஒரு உறுதியாக இருந்தது. அதனால அது மேலே யார் அந்த சுண்ணாம்பு குறி போட்டாலும் அதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒரு அணிலும் ஒரு குருவியும். அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுறது அழிச்சிருங்க அப்படின்னு. உடனே அவங்க வந்து வாளாலையும் சிறகாலையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மரம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை ஒரு குரூப் வர்றாங்க, இந்த மரத்தை எல்லாம் வெட்டுவோன்னு குறியிட்டு போறாங்க. அவங்க பேசும்போது சொல்லிட்டு போறாங்க, இந்த மரம் எல்லாம் பேப்பர் தயாரிக்கிறதுக்காக வெட்டுறோம் அப்படின்ட்டு போறாங்க. உடனே இந்த மரம் கேட்குது, அந்த அணிலையும் குருவியும் கேட்டு, பேப்பர்னா என்னது, ஏதோ பேப்பர் தயாரிக்கிறதுன்னு புதுசாக சொல்கிறாங்களே. உடனே அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, பேப்பருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அந்த மனுஷன் உண்மையிலே ரொம்ப மோசமானவன், ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல பழக்கம் இந்த எழுத்து தான், புத்தகம் தான், பேப்பர் தான். அவன் நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல சிந்தனைகளை, பெரிய சரித்திரங்களை, வரலாறுகளை, காப்பியங்களை எல்லாம் இந்த புத்தகத்தில் அவன் பதிப்பிச்சு வச்சிருக்கிறான். ஏன் சமய நூல்களாக இருக்கிற பைபிள், குரான், பகவத்கீதை கூட புத்தகமாக தான் இருக்குது. அதான் அவன் தெய்வமாக கும்பிடுறான். அதுக்கு தான் இந்த மரத்தை வெட்டுறாங்க. உடனே இந்த மரத்துக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம அழிக்கப்பட்ட பேப்பராக தான் போகணும், ஒரு பெரிய காவியமாக தான் நம்ம போகணுன்ட்டு இந்த குறியை அழிக்க வேண்டாம், நான் வந்து போகிறேன் அப்படின்னு மனசார ஒத்துக்கிருச்சு. இப்போ இந்த மரத்தை வெட்டுறாங்க, சின்ன சின்னதாக துண்டு துண்டாக வெட்டுறாங்க, அரைக்கிறாங்க, கூழாக்குறாங்க, பேப்பர் ஆக்குறாங்க. அது எல்லா வழியும் தாங்கிக்கிருச்சு. ஏன்? நம்ம வாழ்க்கை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியத்துக்காகத்தான் நம்ம அழிக்கப்படுறோம் அப்படின்னு நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிறோம்ல. எல்லா வழியும் கஷ்டத்தையும் துயரத்தையும் அது தாங்கிக்கிடுச்சு. அப்புறம் அது மேலே அப்படியே பிரிண்டிங் அப்படியே படுது, ஒவ்வொரு எழுத்தாக பதியப்படும் போது அப்பா நமக்கு இனிமே அழிவே கிடையாது, நம்ம ஒரு காவியம் ஆயிட்டோம், நம்ம ஒரு கவிதை ஆயிட்டோம், நம்ம ஒரு புத்தகம் ஆயிட்டோம் சந்தோஷப்படுது. எல்லாம் அடிச்சு முடிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் அது காப்பியமாகவோ நாவலாகவோ அடிக்கப்படவில்லை, நாளிதழாக அடிக்கப்படும். நியூஸ் பேப்பருக்கு அந்த பேப்பரு போகுது. அடித்த உடனே ஒருத்தர் அதை படித்து கசக்கி தூக்கி எறிகிறார் 5 நிமிஷத்தில். அதை ஒருத்தர் எடுத்து வடை வச்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்படி கையை தொடச்சி குப்பையில் போட்டுறார். அது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு தன்னை பாதுகாத்து ஒரு மிகப்பெரிய காவியமாக நம்ம மாறுவோம்னு சங்கல்பம் எடுத்தது. ஆனால் அது வாழ்க்கை என்ன ஆகி போச்சு, ஒரு சாதாரண சம்பவமாக காணாமல் போய்விட்டது. அந்த கதையை அம்மணி அம்மாள் இப்படி முடிப்பார்கள், ஒரு மரத்தின் ஆகச்சிறந்த உன்னதமான கனவு இப்படியாக முடிந்து போனது. எழுத்து சார்ந்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். இது வந்து மரத்தின் கனவு மட்டும்தானா?
இது மரத்தின் சங்கல்பம் மட்டும்தான். ஆனால் நிறைய பெண்களுடைய கனவுகள், இலக்குகள், லட்சியங்கள் எல்லாமே இவ்வளவோ அவங்க மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனால் பொசுக்குன்னு ஒன்றும் இல்லாமல் காணாமல் போகிறது என்பதை 1913 ஒரு பெண் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் இதை எத்தனை பேர் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம்? பொதுவாக ஒரு காலத்தில் மார்ச் 8 மட்டும்தான் மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த வாரம் முழுக்க கொண்டாடுவோம்ப்பா அப்படின்னு கொண்டாடினாங்க. இப்போ மார்ச் மாதம் முழுக்கவே மகளிர் மாதம் அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் போச்சுன்னா வருஷம் முழுக்கவே இனிமேல் மகளிர்களுக்கான வருஷம் தான் அப்படின்னு மாறப்போகுது. மார்ச் 8க்கு என்னுடைய முகநூல்லையும் வாட்ஸ்அப்லேயும் இப்படி ஒரு பதிவு போடுவேன். பெண்ணே பெண்ணே எட்டாத உயரத்தையும் எட்டு, உனக்காகத்தான் மார்ச் 8. பெண்கள் ஆனால் எட்டாத உயரத்தை எட்டிட்டாங்களா? பெண்கள் இன்னைக்கு சரிசமமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறத ஒரு 2 கவிதை ஒரு ஆண் கவிஞர் எழுதுனது. ஏன் இப்படி ஆண் பெண்ணு பிரித்து பார்க்குறோம்னா ஒவ்வொருத்தங்களுடைய பார்வையிலையும் ஒவ்வொரு விதமான சூழல் இருக்கிறது. அரண் அப்படின்னு ஒரு கவிஞர் பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி ஒரு குட்டி கவிதை எழுதியிருக்கிறார். சன்னலில் தென்பட்டால் பாட்டி, பாட்டி இப்படி ஜன்னல்லையே தான் இருந்தாங்க, வெளியே வர மாட்டாங்க. ஜன்னலில் தென்பட்டால் பாட்டி, வாசல் வரை வந்தாள் அம்மா. அம்மாவுடைய சுதந்திரம் வாசல் வரைக்கும். வாசல் வரை வந்தாள் அம்மா. இன்று மகள் இரவு வேலை முடித்து நள்ளிரவு வீடு திரும்புகிறாள், அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது இருள். இது அரண் அப்படிங்கிறவுடைய பார்வையில் பெண்கள் எவ்வளவு முன்னேறிட்டோம். பாட்டி ஜன்னலை விட்டே வரல, அம்மா வீட்டு வாசலை தாண்டி வரல. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க ஐடி கம்பெனிலையும் பெரிய பெரிய நிறுவனத்திலையும் வேலை பார்த்து நடுராத்திரி வர்றாங்க. ஆனால் இருள் பிரகாசம் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு முன்னேறிடுச்சு. அப்படி அதே ஒரு பெண் கவிஞர் எழுதுறாங்க, பாலபாரதி அப்படின்னு ஒருத்தங்க எழுதுறாங்க. வேலு நாச்சியாராய் குதிரை மீது வலம் வந்தேன், ராணி மங்கம்மாவாய் வாளை சுழற்றினேன், ஜான்சி ராணியாய் எதிரிகளை பந்தாடினேன், குக்கர் சத்தம் கேட்டேன், சமையல் அறைக்குள் ஓடினேன். இதுதான் பெண்களுடைய உண்மையான நிலை. என்னதான் நம்ம மேடையில் ஆ ஊ அப்படின்னு சவுண்டு விட்டாலும், எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் கடைசி நம்மளுடைய வேலை குக்கர் சத்தம் கேட்டால் நம்ம தான் ஓட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அழகாக பதிவு செய்திருந்தார். பெண்களுடைய வெற்றி, பெண்களுடைய சாதனை அப்படிங்கிறது பெரிதாக பேசப்படவே இல்லை. எல்லாருமே பாருங்களேன், ஆண் எழுத்தாளர்களை பற்றி, ஆண் வெற்றியாளர்களை பற்றியே தான் பேசுகிறாங்க. அப்போ பெண்களுக்குன்னு ஒரு வரலாறே இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு சுவடே இல்லையா அப்படின்னா அது பெரும்பாலும் பேசப்படுவதே இல்லை. அது எப்போ பேசப்படும்? ஒரு பெண் ஜெயிச்சு நின்று இன்னொரு பெண்ணை பற்றி என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் பெண்களின் சாதனையும் பெண்களின் வெற்றியும் இந்த உலகத்தின் செவிகளுக்கு உரக்க கேட்கும்.